வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தியுடன் இணையப் போவதில்லை மறுக்கும் தமிழரசு கட்சி. கொட்டாஞ்சேனை சிறுமி மரணம் எதிர்க்கட்சியினர் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதாக பிமல் ரத்நாயக குற்றச்சாட்டு. கொழும்பு வந்த பிரான்ஸ் கடற்படை கப்பல் இந்திய போர் சூழலில் பயணம். பாலியல் லஞ்சம் கோரிய அரசு உத்தியோகஸ்தர் 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிப்பு. டான் பிரியசாத் கொலை அடையாளம் காணப்பட்ட 2 சந்தேக நபர்கள். ஜெர்மனியை சோவியத் ஒன்றியம் வெற்றி கொண்டதன் 80வது ஆண்டு கொண்டாட்டம். விளாடிமிர் புடினுடன் இணைந்து கொண்ட சீன ஜனாதிபதி. தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து ஆட்சி அமைக்க இலங்கை தமிழரசு கட்சி எந்தவொரு முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என அதன் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். சில அரசியல் தரப்பினர் தமிழரசு கட்சிக்கு எதிராக போலி பிரச்சாரங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக கூறிய அவர், நாளைய தினம் கட்சியின் அரசியல் குழு கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். நாங்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, எந்த முயற்சி எடுக்கப் போவதும் இல்லை, எந்த பேச்சுவார்த்தையில் அவர்களது பாஷையிலே டீலும் செய்யப்படவில்லை என்பதை தெளிவாக பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த இப்படியான பொய்யான வதந்திகளை கருத்துக்களை பரப்புகிறவர்கள், நீங்கள் இது இன்னும் இந்த அடாத்து வேலையை செய்ததை தவிர்த்துக் கொள்ளுங்கள், இந்த பரப்புரைகள் வேலை செய்யாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது நான் சொல்வது மட்டுமல்ல, நலிந்த ஜாயதீஷ கூட இப்பொழுது சொல்லியிருக்கிறார், இந்த தமிழ் கட்சிகளும் தங்களை அணுகவில்லை என்று. இப்போ நாங்கள் அணுகவில்லை என்றது தெளிவு, எங்களுக்கு தேவையில்லை, வேறு ஆக்களும் இதுவரையிலே அணுகவில்லை என்பதுதான் ஒரு கருத்தாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது ஒரு கருத்து இருக்கிறது, கருத்து பரவலாக இருக்கிறது, ஒரு தனிமனித தீர்மானங்கள் எடுக்கிற கட்சியாக எங்களோட கட்சி இருக்கிறது. அது மிக தவறானது. நான் ஒரு தலைவர் என்ற வகையிலே தெளிவாக சொல்ல விரும்புகிறோம். முன்பு நிலையில் இருந்திருக்கலாம், அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. இப்பொழுது அட்லீஸ்ட் குறைஞ்சது தலைவர் செயலாளராகிய நாங்கள் கலந்து பேசி பகிர்ந்து பேசி எல்லா விடயங்களிலுமே இணைந்து தான் செயல்படுகிறோம். அவை தனி மனித தீர்மானம் என்ற பேச்சு அபாண்டமானது. அதற்கு மேலாக இப்பொழுது எல்லா கட்சிகளும் மற்ற என்ன செய்கிறதோ எனக்கு தெரியாது. இப்போ தேர்தலில் அடுத்த நடவடிக்கை தொடர்பாக செயல்படுவதற்காக எங்களுடைய அரசியல் குழுவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். அரசியல் குழு நாளைய தினம், அதாவது சனிக்கிழமை நாங்கள் கூடி அடுத்த எவ்வாறான இந்த அணுகுவது, தேர்தல்களில் எந்தெந்த சபையில் எவ்வாறு செயல்படுவது, யார் யாரை முன்னிலைப்படுத்தி தவிசாளர் முதல்வர் என்பதற்கு தீர்மானிக்கிறது கலந்துரையாடலில் நடந்தது. அதாவது கலந்து பேசி கன்சல்டேட்டிவ் ப்ரோசஸ் என்று சொல்லக்கூடிய ஆலோசனையோடு சேர்ந்த ஒரு நடைமுறையை நாங்கள் பின்பற்றுகிறோம், இந்த கட்சி பின்பற்றுகிறது என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ் தேசியத்தை கட்டியெழுப்புவதற்கு தமிழரசு கட்சியில் இருந்து பிரிந்து சென்ற அனைத்து கட்சிகளும் தங்களது அடையாளத்தை விட்டுவிட்டு ஒன்றிணைய வேண்டும் என தமிழரசு கட்சியின் சார்பில் கரைத்துறை பற்று பிரதேச சபைக்கு போட்டியிட்டு வெற்றியீட்டிய சின்னராசா லோகேஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். முல்லைத்தீவு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசியத்துக்கு ஒரு சவாலை விடுத்திருந்தாலும் இந்த தேர்தலிலே தமிழரசு கட்சி அவர்களுடைய முகத்திலே ஓங்கி அறைந்திருக்கிறது. தமிழ் தேசியம் மீண்டும் எழுச்சி கொள்வதற்கான ஆணைய மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். எங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் மீண்டும் எங்களோடு ஒற்றுமையாக பயணிப்பதற்கு அவர்கள் வர வேண்டும். அவர்கள் வெவ்வேறு ஆயுத குழுக்களை சார்ந்தவர்கள், புலட், டெலோ, இபிஆர் போன்ற கட்சிகள் தங்களுடைய அத்தனை அதாவது ஒட்டுக்குழு அடையாளங்களை அவர்கள் விட்டுவிட்டு தமிழரசு கட்சியினுடைய அடையாளத்துக்கு ஊடாக அவர்கள் வருவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களை எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி அரவணைத்து செல்லும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது ஒரு தனிமனிதனுடைய வெற்றியாக நான் கருதவில்லை. ஆனாலும் தயவு செய்து மீண்டும் மீண்டும் எங்களை அழிப்பதற்கு அல்லது எங்களை இல்லாமலாக்குவதை விடுத்து தயவு செய்து நல்ல நோக்கத்தோடு எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடி மடிந்த அத்தனை உறவுகளினுடைய ஆத்மாக்களும் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும். ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 ரக உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானமைக்கான காரணம் வெளியாகியுள்ளது.
உலங்கு வானூர்தியை அவசரமாக தரையிறக்கம் செய்ய முயன்றபோது இந்த விபத்து ஏற்பட்டதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 ரக உலங்கு வானூர்தி ஒன்று இன்று காலை மாதுரு ஓயா நீர்த்தேக்கத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ராணுவம் மற்றும் விமானப்படையைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். விபத்து இடம்பெற்ற போது உலங்கு வானூர்தியில் 12 பேர் பயணித்துள்ளனர். மாதுரோயா ராணுவ பயிற்சி பாடசாலையில் நடைபெறவிருந்த விசேட படையின் விடைபெறுதல் அணிவகுப்பு நிகழ்ச்சிக்காக ராணுவ வீரர்களை ஏற்றிச் செல்வதற்காக இன்று காலை 6:45 அளவில் ஹிங்ராங்குட விமானப்படை தளத்திலிருந்து இது புறப்பட்டது. இந்த நிலையில் உலங்கு வானூர்தி புறப்பட்ட சில நிமிடங்களில் தொழில்நுட்ப கோளாறை எதிர்கொண்டமையினால் விமானிகள் அவசரமாக தரையிறங்க முயன்றதாகவும் இதன்போதே மாதுரோயா நீர்த்தேக்கத்தில் மோதியதாகவும் விமானப்படை அறிவித்துள்ளது. விபத்தை தொடர்ந்து மீட்கப்பட்ட 12 பேரும் அரலகங்கவில மற்றும் பொலனறுவ வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஏனைய 6 பேரும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள 9 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை பேச்சாளர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சியினர் கொட்டாஞ்சேனை சிறுமியின் மரணத்தை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்த முயற்சிப்பதாக சபைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொட்டாஞ்சேனை சிறுமியின் மரணத்தை அரசியலாக்குவதை தவிர்க்குமாறு பிமல் ரத்நாயக்க இன்று எதிர்க்கட்சிகளை வலியுறுத்தினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இந்த சம்பவம் குறித்து அறிந்தவுடன் விசாரிக்க ஒரு பெண் துணை காவல்துறை தலைவருக்கு தகவல் அளித்ததாக அவர் தெரிவித்தார். மாணவியின் பெற்றோர் முறைப்பாடு செய்யும் வரை அமைச்சர் காத்திருக்கவில்லை என்றும் அவர்கள் முறையான முறைப்பாடு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். கொட்டாஞ்சேனை சிறுமியின் மரணம் போன்றதொரு சம்பவம் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்காக பொறிமுறையொன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த சிறுமியின் விடயத்தில் முதலாவது சம்பவம் இடம்பெற்ற உடனேயே அது தொடர்பில் உரிய முறையில் தகவல் பதிவாகவில்லை என்பது தற்போது தெளிவாகியுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றில் தெரிவித்தார். கொட்டாஞ்சேனை சிறுமியின் மரணம் எதற்காக சரியான முறையில் பதிவாகவில்லை என்பது தொடர்பிலும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் தொடர்பில் உரிய முறையில் தகவல் வழங்கவில்லை என்பது தொடர்பிலும் சிறுமி பயின்ற பம்லப்பிட்டியில் உள்ள மகளிர் பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். எனவே இவ்வாறான சம்பவங்கள் மீள நிகழாமல் தடுப்பதற்காக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு, கல்வி அமைச்சு, தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, காவல்துறை ஆகிய தரப்புகள் அடங்கும் வகையிலான செயற்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளதாக கூறினார். இவ்வாறான சம்பவம் பதிவாகுமாயின் குறித்த 4 நிறுவனங்களும் அறிந்திருக்க வேண்டும் என்ற வகையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கையில் துஷ்பிரயோகம் அல்லது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான பொறிமுறையை ஸ்தாபிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று சபையில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சரிடம், கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமரிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள், சிறுமிகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் துஷ்பிரயோகம், பலாத்காரம் மற்றும் பிற தவறான செயல்கள் குறித்து நாள்தோறும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அனுராதபுரத்தில் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டமை மற்றும் கொட்டாஞ்சேனை பகுதியில் பாடசாலை மாணவி ஒருவர் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டமை இதற்கு உதாரணங்கள் என அவர் கூறினார். இதுபோன்ற சம்பவங்கள் நிகழும் போது சம்பிரதாய முறைகளை பின்பற்றி நடந்து கொள்வதற்கு பதிலாக உடனடியாக செயற்பட்டு துஷ்பிரயோகம் அல்லது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான பொறிமுறையை ஸ்தாபிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண்கள் மற்றும் சிறுவர்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பும் கடமையுமாகும் என கூறினார். இந்த கடமையை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது கொள்கை வகுப்பாளர்களாகிய எமது பொறுப்பாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்திடமிருந்து வழங்கப்படும் நிதியுதவியை பெறுவதற்கு தேவையான அனுமதியை வழங்குவதற்காக தாயிடம் பாலியல் லஞ்சம் கோரிய திவி நெகும சமூக அபிவிருத்தி உத்தியோருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த சிறை தண்டனை 10 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். 2015 ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட தனது 7 வயது குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ய அரசாங்கத்தின் நிதி உதவியை பெறுவதற்கு அனுமதி வழங்குவதற்காக
3 குழந்தைகளின் தாயிடம் பாலியல் லஞ்சம் கோரி அவரை திசமகாராம பகுதியில் உள்ள விடுதி ஒன்றுக்கு அழைத்துச் சென்றபோது திவிநெகும சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஒருவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்த சந்தேக நபருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. நீண்ட விசாரணைகளுக்கு பின்னர் தீர்ப்பை வழங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதி முறைப்பாட்டாளரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதன்படி இந்த தண்டனை விதிக்கப்படுவதாகவும் நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார். இது தவிர பிரதிவாதியின் வாக்குரிமை உட்பட சிவில் உரிமைகள் ரத்து செய்யப்படுவதாகவும் இதனை தேர்தல் ஆணையாளருக்கு அறிவிக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் பிரதிவாதிக்கு 20,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. தீர்ப்பை வழங்கிய நீதிபதி அரச உத்தியோகத்தராக இருந்து கொண்டு இவ்வாறு பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் பாலியல் லஞ்சம் கோரியது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டார். இந்த குற்றத்தின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு லேசான தண்டனை விதிக்க முடியாது என்றும் அதன்படி இந்த தண்டனை விதிக்கப்படுவதாகவும் நீதிபதி தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலைப் போல வடக்கு கிழக்கு மக்கள் தற்போதுள்ள அரசின் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாறாமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்துள்ளனர் என தமிழரசு கட்சி சார்பில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவித்துள்ளார். எனவே மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற ஒன்றிணைந்து செயற்படுவோம் என அவர் கூறினார். இலங்கை தமிழரசு கட்சியில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய வேட்பாளர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் சுண்டாகத்தில் நடைபெற்ற போதே இதனை கூறினார். எங்களுடைய மக்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் நாட்டிலே ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் அல்லது அனுர அலை என்பதிலே சிக்கிவிடாமல் அவர்களுடைய போலி வேஷங்களை அறிந்து போலி வாக்குறுதிகளை நன்கு அறிந்து விளங்கி இந்த முறை தமிழ் கட்சிகளுக்கு பெரும்பான்மையாக எல்லா இடங்களிலும் பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள். எங்களுக்கு வாக்களித்த மக்களின் விருப்பம் அல்லது அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறத்தக்க வகையிலே நாங்கள் ஒற்றுமையாக செயற்படுவோம். அரசாங்கத்தினுடைய வாக்குறுதிகளை அல்லது செயற்பாட்டை குறுகிய காலத்திலே மிகவும் குறுகியதான ஒரு காலத்திலே மாற்றத்தை இந்த அரசாங்கத்தினுடைய போலி முகத்தை எங்களுடைய மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அதை உணர்ந்து வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் நன்றி கூறுவதோடு அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் வகையில் எதிர்காலத்தில் நாங்கள் செயற்படுவோம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ் தேசிய இருப்பையும் ஒற்றுமையையும் தக்க வைப்பதற்கு மக்களால் வழங்கப்பட்ட ஆணையை தமிழ் தேசிய கட்சிகள் பயன்படுத்தி ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும் என போராளிகள் நலம்புரி சங்கத்தின் உறுப்பினர் செல்வரெட்னம் தனூபன் கோரிக்கை விடுத்துள்ளார். முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார். தற்பொழுது வெற்றியீட்டிய வேட்பாளர்களும் வெற்றி பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்குமான அன்பான வேண்டுகோள், மீளவும் மக்கள் உங்களுக்கு தமிழ் தேசியத்தின் இருப்பினையும் உங்களுடைய ஒற்றுமையினையும் தக்க வைப்பதற்கு ஆணை தந்திருக்கிறார்கள். அந்த ஆணையினை ஏற்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற உள்ளூராட்சி அதிகார சபைகளை ஒற்றுமையோடு ஒரு இணக்கப்பாட்டோடு ஒரு கோட்டுங்கீழ் வந்து சபைகளை தமிழ் தேசிய கட்சிகளை ஆட்சி செய்யுமாறு உங்களிடம் அன்புரிமையோடு வேண்டுகின்றோம். ஏனென்றால் இந்த சந்தர்ப்பத்தை தவறுவோமானால் எங்களுடைய தேசிய இருப்பு மீளவும் கேள்விக்குறியாகிவிடும். எனவே இறுதியாகவும் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக விடுகின்றோம். உள்ளூராட்சி அதிகார சபைகள் அனைத்தையும் தமிழ் தேசிய கட்சிகள் யாவரும் ஒற்றுமையின் கீழ் வந்து ஒரு கோட்பாட்டினை எடுத்து நீங்கள் ஆட்சி அமைக்குமாறு உங்களிடம் அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சி பலம் குறைந்துள்ள நிலையில் அந்த கட்சி ஏனைய கட்சிகளிடம் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். இந்த பின்னணியில் சில உள்ளூர் சபைகளில் ஆட்சியை அமைப்பதற்கு ஆளுங்கட்சி தமது உறுப்பினர்களின் ஒத்துழைப்பை கோரியுள்ள போதிலும் தமது உறுப்பினர்கள் பணத்துக்காக சோரம் போக மாட்டார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்டார். அதேபோன்று எந்த ஒரு கட்சிக்கும் ஒத்துழைப்பு வழங்க இதுவரையில் தீர்மானம் எடுக்கவில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சிங்கள பேரினவாத அடாவடி நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்து வந்த டான் பிரியசாத் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களை சாட்சிகள் அடையாளம் காட்டியுள்ளனர். கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்கள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற அடையாள அணிவகுப்பின் போதே சாட்சிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷனா கெகுணாவலவின் உத்தரவின் பேரில் இன்று அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இதன்போது 3 சாட்சிகள் 2 சந்தேக நபர்களை கொலையாளிகள் என அடையாளம் கண்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டது.
இருப்பினும் சந்தேக நபர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி இந்த அடையாளத்தை எதிர்த்து விசாரணை தவறாக வழிநடத்தப்படுவதாக வாதிட்டார். காவலில் உள்ள சந்தேக நபர்களுக்கு இந்த சம்பவத்தில் எந்த தொடர்பும் இல்லை என்றும் உண்மையான குற்றவாளிகள் தலைமறைவாக இருப்பதாகவும் சட்டத்தரணி வாதிட்டார். அடையாள அணிவகுப்பில் 2 சாட்சிகளை சேர்ப்பதற்கு சட்டத்தரணி மேலும் ஆட்சேபனை தெரிவித்ததுடன் அவர்கள் சந்தேக நபர்கள் ஒருவரின் உறவினர்களிடமும் சுட்டிக்காட்டினார். சந்தேக நபருடன் நன்கு அறிந்த நபர்களை வரிசையில் பங்கேற்க அனுமதிப்பது செயல்முறையின் நம்பகத்தன்மையை குறை மதிப்பிடும் ஒன்றாக இருப்பதாகவும் அவர் வாதிட்டார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக மேற்கு மாகாணத்திற்கு சிறப்பு புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த ஒரு அதிகாரி பல சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மற்றும் விசாரணையின் போது வெளிவந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கைதுகள் செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். கொலை தொடர்பான மேலும் விசாரணைகள் நடந்து வருவதாகவும் அதிகாரி உறுதிப்படுத்திய நிலையில் இந்த சமர்ப்பிப்புகளை தொடர்ந்து 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் மே மாதம் 23ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. பிரான்ஸ் கடற்படைக்கு சொந்தமான பியூப் கப்பலானது இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. ஸ்ரீலங்கா கடற்படையினர் குறித்த கப்பலை கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றனர். கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்த கடலுக்கடியிலான தரவுகளை சேகரிக்கும் ஹைட்ரோகிராஃபிக் வகைக்கு சொந்தமான பியூப் கப்பலானது 80.65 மீட்டர் நீளமுடையது. இதில் 58 உறுப்பினர்கள் பயணித்துள்ளனர். இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது பியூப் கப்பலின் கட்டளை அதிகாரி மற்றும் குழுவினர்கள் தேசிய நீரியல் வரைபட அலுவலகத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் உத்தியோகபூர்வ சந்திப்புகளை நடத்திய பின்னர் நீரியல் வரைபட சேவை தொடர்பான முக்கியத்துவம் வாய்ந்த இருதரப்பு பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடவும் திட்டமிட்டுள்ளனர். இந்த கப்பல் இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் அங்கத்துவ குழுவினர்கள் இலங்கையில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிட தீர்மானித்துள்ளனர். அத்துடன் உத்தியோகபூர்வ விஜயத்தின் பின்னர் இந்த கப்பலானது 13ஆம் தேதி இலங்கையை விட்டு புறப்படவுள்ளது. பாகிஸ்தானுடன் மோதல் அதிகரிக்கும் நிலையில் இந்திய ராணுவ தளபதிக்கு மேலதிக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பகுதி நேர தன்னாளர்கள் கொண்ட படையையும் இந்திய ராணுவத்துக்கு உதவும் வகையிலான படை வீரர்களையும் ராணுவ தளபதி வழிநடத்துவார் என கூறப்படுகின்றது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்னர் நேற்று இரவு முழுவதும் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் பகுதிகளில் இந்தியா மீது ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் கூறியுள்ள நிலையில் தொடர்ந்து தாக்குதல்கள் நிகழ்ந்து வரும் சூழலில் வட மாநிலங்களில் பதற்றமான சூழல் நிலவுகின்றது. இந்த சூழலில் தலைநகர் டெல்லியில் உயர் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான விடுமுறைகள் மீளெடுக்கப்பட்டுள்ளதுடன் அவசர நிலையை சமாளிக்க மருத்துவ மற்றும் பேரிடர் முகாமைத்துவ துறைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. டெல்லி நகரின் வரலாற்று நினைவுச் சின்னங்களைச் சுற்றி காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். செங்கோட்டை மற்றும் குதுப் மினார் போன்ற அடையாள சின்னங்களுக்கு அருகில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் பதற்றமான பகுதிகளில் மேலதிக படைகள் நிறுத்தப்படுவதுடன் இரவில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த பதற்றங்களை தொடர்ந்து நாட்டில் 24 விமான நிலையங்கள் ஏற்கனவே தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. மேலும் டெல்லிக்கு செல்லும் மற்றும் புறப்படும் பல விமானங்கள் மீளெடுக்கப்பட்டுள்ளதுடன் இந்தியா கேட்டில் பகுதியில் மக்கள் நடமாட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாசி ஜெர்மனியை சோவியத் ஒன்றியம் வெற்றி கொண்டதன் 80வது ஆண்டு பூர்த்தி கொண்டாட்டங்களில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் பங்கேற்றுள்ளார். இந்த வெற்றி தின விழாக்களை முன்னிட்டு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை இலக்கு வைத்து உக்ரைன் தொடர் தாக்குதல்களை நடத்தியிருந்த பின்னணியில் சீன ஜனாதிபதி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார். 2ஆம் உலகப் போரில் நாசி ஜெர்மனியை வெற்றி கொண்டதை குறிக்கும் கொண்டாட்டங்கள் தலைநகர் மாஸ்கோவில் இடம்பெற்றுள்ளன. இந்த நிகழ்வில் சீன ஜனாதிபதி உட்பட 20க்கும் மேற்பட்ட சர்வதேச தலைவர்களுடன் ஆயிரக்கணக்கான ரஷ்ய படை வீரர்களும் பங்கெடுத்துள்ளனர். இந்த நிகழ்வில் ரஷ்ய ஜனாதிபதியுடன் இணைந்து கருத்து வெளியிட்ட சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் 2ஆம் உலகப் போரின் பாடங்களை ரஷ்யா நினைவில் வைத்திருப்பதாக கூறியுள்ளார். உக்ரைன் மீதான இன்றைய முழு அளவிலான படையெடுப்பை நாசி ஜெர்மனுக்கு எதிரான போருடன் இணைக்கும் வகையில் விளாடிமிர் புட்டின் தனது உரையை ஆற்றியிருந்தார். இந்த சிறப்பு ராணுவ நடவடிக்கைக்கு பின்னால் முழு ரஷ்யாவும் இருப்பதாகவும் இந்த போரானது 4வது ஆண்டாக தொடர்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஒருதலை பற்றிய யுத்த நிறுத்தத்தை ரஷ்யா அறிவித்த போதிலும் இது ஒரு நாடகம் என உக்ரைன் குற்றம் சாட்டியிருந்தது. கடந்த புதன்கிழமை நள்ளிரவில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து ரஷ்யா ஆயிரக்கணக்கான தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ள கியேவ் இந்த போர் நிறுத்தத்தை ஒரு கேலி கூத்து என விமர்சித்துள்ளது. எனினும் தாம் போர் நிறுத்தத்தை கடைபிடித்ததாகவும் உக்ரைன் நூற்றுக்கணக்கான மீறல்களை செய்ததாகவும் ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தேசிய மக்கள் சக்தியுடன் இணையப் போவதில்லை மறுக்கும் தமிழரசு கட்சி. கொட்டாஞ்சேனை சிறுமி மரணம் எதிர்க்கட்சியினர் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதாக பிமல் ரத்நாயக குற்றச்சாட்டு. கொழும்பு வந்த பிரான்ஸ் கடற்படை கப்பல் இந்திய போர் சூழலில் பயணம். பாலியல் லஞ்சம் கோரிய அரசு உத்தியோகஸ்தர் 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிப்பு. டான் பிரியசாத் கொலை அடையாளம் காணப்பட்ட 2 சந்தேக நபர்கள். ஜேர்மனியை சோவியத் ஒன்றியம் வெற்றி கொண்டதன் 80வது ஆண்டு கொண்டாட்டம். விளாடிமிர் புடினுடன் இணைந்து கொண்ட சீன ஜனாதிபதி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.